பண்டிகை காலங்களில் ஆம்னி பஸ் டிக்கெட் உயர்வு விவகாரத்தில் மக்கள் மனநிலை எப்படி உள்ளது என்பது குறித்த தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கல்கி. ஆம்னி பஸ் கட்டணம் பல மடங்கு உயர்ந்து அதிக அளவில் கட்டணங்கள் பொதுமக்களிடம் வசூலிக்கப்படுகிறது. இது குறித்து பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள், அவர்கள் இந்த பயணத்தால் என்ன அளவில் மனதளவில் பாதிக்கப்படுகிறார்கள், இதனை சரி செய்ய அரசு நடவடிக்கை வேண்டும் என பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை கேட்போம் வாங்க. டிக்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 3000-4000 வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபைன் போடலாம். ஆனால் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி ஃபைன் போடுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 10 பஸ்ஸுக்கு மட்டும் ஃபைன் போட்டுவிட்டு மீதி ஒரு 1000 பஸ் இருக்குன்னா ஒரு 10 பஸ்ஸுக்கு மட்டும் ஃபைன் போட்டுவிட்டு மீதி இருக்க பஸ்ஸுக்கு ஃபைன் போடுறதில்ல. ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகுற மாதிரி அழுவு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நடவடிக்கை எடுக்கிற மாதிரி எடுக்கிறாங்க, ஆனால் எடுக்கலை. ஆவரேஜ் கட்டணம் கவர்மெண்ட்டில், தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜ் கட்டணம் நிர்ணயம் பண்ணணும். அதிகமாக இருக்குது. 2000-3000 வசூல் பண்ணுறாங்க. தெரியாதவங்க தான் இன்னும் 1000-500 சேர்த்து வாங்குறாங்க. சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேயே இது நடக்குது. இங்கே நிலை, சென்னை நிலை, எல்லா ஊருக்கு போனாலுமே ஏமாந்தவங்கன்னா ஒரு ரேட்டு, கொஞ்சம் இல்லைப்பா நாங்கள் பேசி பார்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் குறைஞ்சி கீழே வராங்க. எல்லாருக்கும் ஆவரேஜாக பண்ணணும். தெரியாதவங்க கிட்ட அதிகமாக வாங்குறாங்க. சாதாரணமாக இங்கேருந்து சேலத்துலேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு நார்மலாக 360 ரூபா டிக்கெட்டு வேலை. இப்போ ஆன்லைனு ஒன்று வந்துச்சு. எல்லாருமே டிக்கெட் வந்து ஆன்லைனில் தான் பதிவு பண்ணுறாங்க. டிக்கெட்டு விலையை பார்த்தா 3000-4000. இப்போ சராசரி மக்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த விலையை கேட்ட உடனே நான் வீட்டுக்கு போகிறதே எனக்கு பிடிக்கல. ஆம்னி பேருந்துகளில் கட்டணத்தை உயர்த்தி கொண்டே சென்றால் என்ன செய்வது என ஒரு தரப்பினர் ஆதங்கம் தெரிவித்து வரும் சூழலில் மற்றொரு தரப்பினர் அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என குரல் எழுப்புகின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.